வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாது வெட்டிப்புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே கூட்டணி ஆரம்பித்து ஓபிஎஸ்ஐ நாங்கள் சேர்த்துக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு ரொம்ப விலாவாரியாக பேசினார் எடப்பாடி. அப்போவே சொன்னார் ஓபிஎஸ் 10 தோல்வி பழனிசாமி, 11ஆவதாகவும் தோல்வி அடைவார். ஆனால் இன்னைக்கு ஓபிஎஸ் வெற்றி அடைஞ்சிட்டார். திமுகவில் சேர்ந்தார், வெற்றி அடைஞ்சிட்டார். நல்ல வேளை மயிரிழையில் தப்பித்தார். இன்னைக்கு 11ஆவது தோல்வியாக எடப்பாடி ஜெயிச்சிட்டார். அதிக ஓட்டில் எடப்பாடி ஜெயிச்சிட்டார். ஆனால் அந்த கட்சி ஆட்சி அமைக்க முடியவில்லை இல்லையா? ஏகப்பட்ட இடங்களில் தோல்வி. அங்கு போட்டியிட்ட அனைத்து அமைச்சர்கள் ஏகப்பட்ட பேர் தோல்வி. எடப்பாடி அதிக ஓட்டில் தமிழகத்தில் ஜெயிச்சிருக்கிறார். மற்றபடி ஆட்சி அமைக்க முடியவில்லை. அதன் அடிப்படையில் 11ஆவது தோல்வி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டம் இன்னைக்கு பழனிசாமிக்கு வந்தாச்சு. எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன ஒரு விஷயம், 53 சீட்டு வாங்கியிருக்கிறாங்க. அதிமுக 47 தான். அதில் பாஜக 1, பாமக 5, அமமுக 1. மற்றபடி 47 சீட்டை வச்சு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வியில் இன்றைக்கி அதிமுக கூனி குறுகி முகத்தை தொங்க போட்டுக்கொண்டு இப்போ பாஜக ரொம்ப லட்டு மாதிரி. அவங்க தானே சொன்னாங்க, 1800 தடவைக்கு மேலே சொல்லியிருப்பார் அமித்ஷா. 1300 தடவை போயிருப்பார். மோடியும் ஒரு 5000 தடவை போயிருப்பார். அதெல்லாம் கிடையாதுங்க. நான் யாரையும் சேர்க்க மாட்டேன். குறிப்பாக ஓபிஎஸ்ஸை சேர்க்க மாட்டேன், சசிகலாவை சேர்க்க மாட்டேன். நீங்கள் சொல்கிறதுனால அமமுகவை சேர்த்துக்கிறேன். காரணம் அமமுக அப்படிங்கிற கட்சி அவர் தினகரன் ஆரம்பித்ததுனால நான் சேர்த்துக்கிறேன். அவரால் எந்த பிரச்சனையும் வராது. ஓபிஎஸ் அப்படி இல்லை, பொதுச் செயலாளர் பதவிக்கு வேட்டு வச்சுருவாங்க. சசிகலா அம்மையார் வந்தாங்கன்னா அப்புறம் ஆல்ரெடி அவங்க கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. அப்புறம் இங்கே பிரச்சனை பண்ணிட்டு உட்காந்துருப்பா, நமக்கு மதிப்பு இருக்காது. அப்படிங்கிறது எடப்பாடியினுடைய மிகப்பெரிய ஒரு திட்டம். அவங்கள வச்சு தான் இவர் உள்ள நுழைஞ்சார். அப்புறம் துரோகம் செய்து எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டாருன்னு வைங்க. இருந்தாலும் அவருடைய திட்டத்துக்கு மீண்டும் மண் விழுந்து விடக்கூடாது அப்படிங்கிற ரொம்ப கவனமாக இருந்தார். அதன் அடிப்படையில் எல்லாத்தையும் கூட்டணி கூடாது பாஜக மட்டும் சேர்த்துக்கிட்டு, அமமுக மட்டும் சேர்த்துக்கிட்டு, அப்புறம் ஐஜேகே அந்த வழியில் வர்றாங்க. ஐஜேகே தாமாமா இது தமிழ் மாநில கார்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துனாங்க. இன்றைக்கி குப்பை மாதிரி ஒரு இடத்துல கூட ஐஜேகே தாமாமா தமிழ் மாநில காங்கிரஸ் எது ஏசிஎஸ் ஒன்றுமே கிடையாது. எல்லாம் வாஸ் அவுட்டு. அதில் வாஸ் அவுட் ஆகக்கூடிய ஒரு கடைசி பட்டியலில் பாஜக மட்டும் ஒரு சீட்டு வாங்கி தப்பிச்சாச்சு. அமமுக 18 சீட்டு வாங்கினாங்க, 17 காலி, ஒரே ஒரு சீட்டு தினகரன் கட்சி. அதிமுக 47, மொத்தம் 53, அவ்வளோதான். பாமக மட்டும் 5. அதில் அதிகப்படியாக கூட்டணிங்கிற ஒரு கான்செப்டில் வாங்கினது பாமக, அன்புமணியினுடைய பிரிவு. ஆக இதன் அடிப்படையில் 11ஆவது தோல்வி பழனிசாமி அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு மாபெரும் பட்டம். ஆமாம், ஓபிஎஸ் மூலமாக என்னைக்கோ வழங்கப்பட்டாச்சு. மே 4ஆம் தேதி முடிசூட்டப்பட்டாச்சு. வேற ஒன்றும் கிடையாது. இதான் விஷயம். மற்றபடி ரொம்ப அற்புதமான ஒரு வழி கிடைச்சாச்சு பாஜகவுக்கு. அதான் நம்ம கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இப்போ பல கேள்வி கேட்பாங்க, என்னப்பா அவ்வளோ பெருசாக பேசுன, 202 தொகுதி வரும், 210 தொகுதி வரும், அள்ளி விட்டேப்பா. மோடி அமித்ஷாவும் கேட்பாங்க. ஆகட்டும், ஒரு வாரம் 10 நாளில் கேட்பாங்க, என்ன ஆச்சு, நாங்கள் அவ்வளோ தலையால் அடிச்சுக்கிட்டோமே. ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்க, சசிகலாவை சேர்த்துக்க, டிடிவியை சேர்த்துக்கிட்ட, மற்ற யாரெல்லாம் சேர்த்து, புகழேந்தியை சேர்த்துக்க, எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா போட்டு ஆளாளுக்கு ஒரு பதவியை கொடுத்து அதிமுக அப்படிங்கிற ஆலமரத்தை, ஒடிந்து போன ஆலமரத்தை தூக்கி நிறுத்தி நாங்களும் வந்துடுறோம். ஒரு 50 சீட்டாக வரட்டும்ப்பா, 60 சீட்டு கட்டாயம் நம்ம எதிர்கட்சியாக உட்காந்துடலாம் அப்படின்னு திட்டம். அதற்கு கடைசி வரை எடப்பாடி யாரை வேணாலும் சேர்ந்து பிரிந்தவர்கள் மீண்டும் சேர்க்கப்பட மாட்டார்கள் அப்படி டைலாகை சொல்லியே அதிமுக மாவட்ட செயலாளர் வெக்ஸாக வச்சார், தொண்டர்களை வெக்ஸாக வச்சார், கூட்டணி கட்சிகளை வெக்ஸாக வச்சார். இப்போ அவரே வெக்ஸாகி போயிட்டார். இதான் நடந்து முடிந்த தேர்தலுடைய மிகப்பெரிய அதிமுகவினுடைய
மிகப்பெரிய மோசமான ஒரு நிலை. டோட்டலாக 53 வச்சு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. தாவேகா 107, திமுக வந்து 74. எதிர்கட்சியாக கூட உட்கார முடியாது. தாவேகா 107. இப்போ விஜய் வந்து ராஜா வேஷம் போட்டாச்சு, அவருக்கு சீட்டில் உட்கார முடியாது. கூஜா தூக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்காரு. ஆமாம், லைட்டை பிடிச்சிட்டு இருக்கார். ஆமாம், யார் யார் கிடப்பா, என்ன சமாச்சாரம். அனுபவம் இல்லாத நபர்ல, சும்மா இப்படின்னு 107 தொகுதியில் வந்தவர். இப்படி ஒன்றும் பேச்செல்லாம் கிடையாது. ஆமாம், கையாட்டினா ஓட்டு விழுந்துடும் தமிழகத்தில். அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனமான மக்கள்லாம் இருக்கிறாங்க. குறிப்பாக பல பெண்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது வருத்தத்துக்குரிய விஷயம். தாய்க்குள்ளமேன்னு எம்ஜிஆர் ஆரம்பித்தார். ஆனால் அது இந்த அளவுக்கு மோசமாக முடியும் அப்படி யாருமே எதிர்பார்க்கல. திமுகவும் பெண்களுக்கு பல திட்டங்களை போட்டாங்க. மகளிர் விடியல் திட்டம், அந்த திட்டம், உரிமை திட்டம். அதுக்கெல்லாம் வந்து பெண்கள் ஒத்துழைப்பே தரவில்லை. 5000 தூக்கி கொடுத்தான் மனுஷன். ஒரே நைட்டில் 5000 கொடுத்தான். அந்த நன்றி கொஞ்சம் கூட இல்லை. ஆமாம், குறிப்பிட்ட பல பெண்களை நான் சொல்கிறேன். நீ வரக்கூடிய காலங்களில் வந்து பெண்களுக்கு அரசியல்வாதிகள் நிறைய சலுகைகள் தரமாட்டாங்க, திட்டங்கள் தரமாட்டாங்க. ஏன்னா பெண்களை நம்ப முடியவில்லை அப்படிங்கிற ஒரு கருத்து இன்னைக்கு போயிட்டுருக்கு. சில பெண்களை தவிர மற்ற பெண்கள் வந்து காசு கொடுத்தா மனசு மாறிடுறாங்க. அப்புறம் விசில் ஊதுனா பின்னாலே போயிடுறாங்க. அக்காளாகவும் இருப்பேன், தங்கச்சியாகவும் இருப்பேன், அவன் பொண்டாட்டியாகவும் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க. அப்படிங்கிறப்ப வரக்கூடிய காலங்களில் அரசியல்வாதி எப்படி தருவான்? 1000 ரூபாய் கொடுத்து ஒரு 5 ஓட்டு விழுமான்னு தான் பார்ப்பான். அவன் 5000 கொடுத்தான் திமுக. இல்லையே, குளத்தூரில் மு.க. ஸ்டாலினுக்கே தோல்வி அப்படின்னா என்ன தமிழ்நாடு அப்படின்னு கையை காமிச்சாரு. பேச்சு கூட இல்லை. அது பேசுனா 4 நிமிஷம் 8 நிமிஷம் 10 நிமிஷம் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்படின்னு ஏறுவார். ப்ரோ வாங்க ப்ரோ சொல்லலாமா, முடிஞ்சு போச்சு, போயிடுவார். இங்கே பார்த்தா நான் 10 பேர் செத்து கிடப்பான், 50 லேடிஸ் மயங்கி கிடப்பாங்க, ஒரு 20 குழந்தைகள் வந்து ஆமாம் ஆம்புலன்ஸில் போயிட்டுருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கட்சி வந்து தமிழகத்தில் இது வரைக்கும் வந்ததே கிடையாது. ஒரு அறிவற்ற ஒரு நிலையில், முட்டாள்தனமான ஒரு நிலையில், ஒரு முதிர்ச்சியற்ற ஒரு நிலையில் ஒரு கட்சி வந்து 2 வருஷத்துக்குள்ள இந்த அளவுக்கு ஒரு வந்திருக்கு அப்படின்னா இதை வந்து முன்னேற்றம்லாம் சொல்லவே முடியாது. இது வந்து தமிழகத்தினுடைய பின்னேற்றம். அதனால் இன்றைக்கி கூஜா பிடிச்சி அலைஞ்சிட்ருக்காரு. மக்களும் பார்த்தான், மாவனை நீ இப்படி வர்றியா, உன்னை வளைய வைக்கிறேன்டான்னு சொல்லி போட்டு என்ன பண்ணிட்டான். திமுகவும் கிடையாது, அதிமுகவும் கிடையாது, தாவேகாவும் கிடையாது. ஆமாம், தொங்கு சட்டமன்றம். ஆமாம், இப்போ ஒவ்வொரு அதிமுக கூட்டம் எத்தனை பேர் வர்றீங்கப்பா, திமுக கூட்டம் எத்தனை பேர் வர்றீங்க? திமுக கூட்டணிலேருந்து யாரும் வரமாட்டார்கள். ஆமாம், தேமுதிக அறிவிச்சாச்சு. ஏன்னா அந்த மாளுக்கு வந்து ஒரு சீட்டு ராஜ்யசபா சீட்டு கொடுத்துருக்குறாங்க. அந்த ஒரு நன்றி கடன் தேமுதிக பிரேமலதா மாதிரி இருக்கணும். விசிகாவை பொறுத்த வரைக்கும் 8 தொகுதியில் 7 காலி. அப்படிங்கிறப்ப என்ன மூஞ்சி இருக்குது? ஒன்றை வச்சு போகக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக அடுத்து கூட்டணிக்கு திமுக அழைக்காது, ஏற்றுக்கொள்ள மாட்டாது. இது வந்து திமுகவை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு நேரம். ஆமாம், தாங்கி பிடிக்கக்கூடிய. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பாமக புள்ளி வச்சுட்டார். ஆமாம், என் சௌரியா என் மனைவிக்கு வந்து துணை முதல்வர் பதவி வேணும், நீ எங்கே ராஜினாமா பண்ணுற 2 தேர்தல் திச்சிருக்காரு இல்லையா தொகுதி, அதில் எனக்கு அந்த ஒரு தொகுதி வேணும் அப்படின்ட்டாரு. மற்றபடி அமமுக வந்து அவங்க வேறு ஏதாவது கேள்வி கேட்பாங்க, மற்ற அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பாஜக மூச்சு பேசுறதுக்கே வழி இல்லைன்னா அவங்க தான் பஞ்சாயத்து உட்காந்துருப்பான், நடுவில் உட்காந்துருப்பாங்க இந்நேரம். அதே நேரத்தில் இன்னொரு செய்தி போகுது, அதுதான் நம்ம கவலைக்குரிய விஷயமா இருக்கு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் பேசினாமே கூட தாவேகாவையும் பேசக்கூடிய ஒரு சூழல். ஏன்னா அது பஞ்சாயத்து தானே. அப்படிங்கிறப்ப இதில் வந்து பாஜக உள்ள நுழைஞ்சு அதிமுகவுக்கு ஆதரவு, ஏன்னா கூட்டணியாக இருக்கிறாங்கல்ல, எப்பா நீ 47 சீட் ஆதரவு கொடு, 40 ஆதரவு கொடுத்து உட்கார வச்சிரு. ஆமாம், முதலமைச்சர் போஸ்ட்லாம் உனக்கு கிடையாது. ஆமாம், அவரு இப்போ எல்லாத்தையும் பார்த்துக்குவார், இல்லை உனக்கு துணை முதல்வர் பெருசு கொடுத்துடலாம், ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம், அப்படி தான் வரும்னு நினைக்கிறேன். 47 அதிமுக முடிஞ்சு போச்சு. உனக்கு துணை முதல்வர் போஸ்ட் யாருக்கு? எடப்பாடி பழனிசாமிக்கு முடிஞ்சு போச்சு. அவர் முதலமைச்சருக்கு ஆசைப்பட்டார்.
இன்றைக்கி துணை முதல்வராக விஜய். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பாஜக உள்ளே வந்த மாதிரி அவ்வளோதான். அதிமுக உள்ளே நுழைஞ்சிருச்சு. தாவேகா கூட்டணிக்குள்ள ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலை, மோசமான ஒரு சூழ்நிலை. தாவேகாவுக்கு நல்ல நேரமாக இருந்தாலும் அதோட கூட்டணிங்கிற கான்செப்டில் அரசாட்சியை உட்காரணுமா, சீட்டில் உட்காரணும்னா மிக மோசமான ஒரு சூழல் இருக்குது. அது அதிமுக மூலமாக வந்துச்சு அப்படின்னா பாஜக உள்ளே நுழைஞ்சிடும். அப்புறம் அவங்க பஞ்சாயத்து ஒரு சீட்டு போதும். அங்கே இருக்காங்கல்ல மத்தியத்தில், அதனால் ஏகப்பட்ட லடாய் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் அதிமுக முதுகில் ஏறுவாங்க, தாவாக்கால இறங்குவாங்க. கரெக்டாக முக்கியமான நேரத்தில் இந்த கார்த்திகை தீபம் அந்த திருப்பரங்குன்றத்தை ஏற்றுறப்ப இவர் தான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறார் இல்லையா விஜய். அதன் அடிப்படையில் வேணாம்பார். அப்புறம் அந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை பாஜக அதிமுக வச்சு கலாட்டா பண்ணுவாங்க. ஏதோ ஒரு வகையில் திருப்பரங்குன்றத்திலே அதிமுக ஊமையாக இருந்ததுனால தான் இன்றைக்கி திருப்பரங்குன்றத்திலே காலி. அன்றைக்கி வாயை திறந்துட்டு தான் சிறுபான்மை ஓட்டு நிறைய கிடச்சிருக்கும்ல. எடப்பாடியை பார்த்து நான் கேட்குறேன், கிடச்சிருக்குமா இல்லையா? எல்லாம் அங்கேயே விழுந்துட்டாங்க. திமுகவில் 64%, தாவேக்கால ஒரு 36% முடிஞ்சு போச்சு, காலி. அதன் அடிப்படையில் என்ன ஆகுது, பாஜக உள்ள நுழைஞ்சிருவாங்க. ஏதோ ஒரு வகையில் பாஜக குறிப்பாக இஸ்லாமியர்களை எப்படியா பேட்டு வைக்கணும், இது நல்ல ஒரு பாயிண்ட்டை பார்த்துக்கிட்டே இருப்பான் பாஜக. கரெக்டாக உள்ள நுழைஞ்சு 2029க்குள்ளே குட்டி காலாட்டை பண்ணி நாஸ்தி பண்ணி தாவேக்காவை எப்படியாவது ஒரு வகையில் 365 போட்டு டிஸ்மிஸ். இல்லையா 2.5 வருஷம் நீ 2.5 வருஷம் ஆகுது, அப்படி மாற்றிக்குவாங்க. 2.5 வருஷம் நீ முதல்ல இருந்துக்க தாவேக்கா விஜய், 2.5 வருஷம் நீ இருந்துக்க. இல்லையா முதல்ல நீ இருந்துக்க எடப்பாடி, அது விடக்கூடாது. இந்த வீடியோ சொல்லுங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி துரோகத்துக்கு சொந்தக்காரர், நல்லா புரிஞ்சுக்கணும். எடப்பாடி முதல்ல 2.5 வருஷம் உட்கார வச்சிங்க. அப்படி திட்டம் வந்துச்சுன்னா எடப்பாடி 2.5 வருஷம் முதல்ல உட்கார வச்சிங்கன்னா அவர் எந்திரிக்க மாட்டார். சசிகலாவுக்கு என்ன மோசம் செய்தாரோ அதையே தாவேக்கா விஜய்க்கும் செய்வார். இப்போ பாருங்கள், கர்நாடகாவில் பிரச்சனை போயிட்டுருக்கு. சீதாராமையா சிவகுமாருக்கும் போயிட்டுருக்கு. புரியுதுங்களா? சிவகுமார் ஆஃபாலாக இருக்கார். அதே மாதிரி தாவேக்கா விஜய் ஆஃப் ஆயிட வேண்டியது. அதனால் முதல்ல அனுபவிச்சுக்கிட்டோம் 2.5 வருஷம் தாவேக்கா விஜய். ஏன்னா அவர் பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிறார். அந்த ஒரு பாயிண்ட்டு, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். நல்ல அந்த வகையில் ஒரு நல்ல மனுஷன். எடப்பாடி அப்படி சொல்ல முடியாது. 2.5 வருஷம் ஓட்டிட்டு பின்னாடி எடப்பாடியை வச்சு 2.5 வருஷம் போய்க்க வேண்டியது. அப்புறம் அடுத்து 2031 பார்த்துக்க வேண்டியதான். இப்படி ஒரு சூழல் அமையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. மற்றபடி அதிமுகவினுடைய நிலைமை இன்றைக்கி ஃபனால் முடிஞ்சு போச்சு. இந்த ஒரு வகையில் உள்ள நுழைஞ்சாதான், இல்லாவிட்டால் 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டாச்சு. ஆமாம், 11வது தோல்வி பழனிசாமி அப்படிங்கிற பெயர் கட்டாயமாக வழங்கியாச்சு. வழங்கியவர் ஓபிஎஸ் போடி நாயக்கில் உள்ள திமுக வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இன்னும் அவர் சேர்ந்த நேரம், வெற்றி அடைஞ்ச நேரம் திமுக ஆட்சியில் இல்லை. அதான் மிக வருத்தத்துக்குரிய செய்தி. என்றாலுமே கூட இப்போது ஒரு பாஜக எல்லாம் சேர்ந்தாங்கன்னு வைங்களேன், பாஜக எல்லாத்தையும் சேர்த்து ஓபிஎஸ்ஸையும் கூப்பிட்டான்னா கட்டாயம் ஓபிஎஸ் வரமாட்டார். ஏன்னா அவருக்கு நம்பிக்கை துரோகம் பெரும்பாலும் பிடிக்காது. அப்படிலாம் இருந்துட்டு தான் ஜெயலலிதா அம்மையாரே உட்காரச்சுடுவார், போய் ஏமாத்திட்டு போயிருப்பார். எடப்பாடியை போல் சசிகலாவை எடப்பாடி எப்படி ஏமாத்தினார், அதே ஜெயலலிதாவை ஓபிஎஸ் ஏமாத்திருப்பார். அந்த மாதிரி ஆள் கிடையாது. அதனால் திமுகவோட ஐக்கியம் முடிஞ்சு போச்சு, வரமாட்டார். அதன் அடிப்படையில் ஓபிஎஸ்ஸை நம்பலாம். ஆக இங்கே எடப்பாடியினுடைய நிலைப்பாடு ரொம்ப சோகமான ஒரு நிலைமை. பாஜக கட்டாயமாக தாவேக்காவை வைத்து முதுகில் மேலேறி பல திருவிளையாடல்களை அதிமுகவை வைத்து ஆளப்போகிறது அப்படிங்கிறதான் நாம் காணக்கூடிய உண்மை. இந்த வகையில் தாவேக்கா உஷாராக இருக்கணும். இல்லாவிட்டால் 2031 107 சீட்டாக இந்த ஒன்றை தூக்கிடு, அந்த ஏழையும் தூக்கிடு, நடுவில் சைபர் இருக்கு பார். அதுதான் நான் விஜய்க்கு சொல்லிக் கொள்வது. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.